Hello my dear programmers and subscribers. ஸோ நம்ம வந்து டைரக்டரி பற்றி போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஜஸ்ட் மினிட். யா ஓகே, டைரக்டரின்றதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நான் அதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டார்டிங் டுட்டோரியல்ஸில் ஜஸ்ட் மினிட். ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஓகே சாரி செகண்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்போம். வை பைத்தான் இஸ் பெஸ்ட் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருப்போம். அதை பாருங்கள். ஜஸ்ட் சி, இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில், ஓகேவா, ஜாவாவில் இவ்வளவு லைன்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு நம்ம பிரிண்ட்டுன்னு ஒரே வார்த்தையில் அழகாக இங்கே எழுதிடும் பார்த்தீங்களா. பட் ஜாவாவில் எவ்வளோ எழுத வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஹலோ வேர்ல்டுன்ற இடத்துல தான் நம்மளுக்கு தேவையானதை எழுதணும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ லைன்ஸ் எழுத வேண்டியது இருக்கே. இவ்வளோ சும்மா ஒரு வேர்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எழுதணுமான்னு யோசிப்போம்ல. ஸோ அதுதான். பட் பைத்தானில் நமக்கு பாருங்கள் ஒரே ஒரு லைனுன்னு சொல்லியிருக்கேன். சி, இந்த இவ்வளவு லைன்ஸ் இருக்கே, இது எப்படி இந்த ஒரு லைன் ஆச்சு? இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்கே, ஆனால் பைத்தான் எப்படி இந்த ஒரே ஒரு லைனில் இவ்வளோத்தையும் பண்ணிடுது? ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. நான் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி நடக்குதுன்றத சொல்கிறேன். பிரிண்ட்டுன்றதை போட்டுக்கோங்க, சம்திங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளார போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எங்கேருந்து வந்திருக்குன்றது. ஓகேவா, இது பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்கு. ஏதோ பைத்தானில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஃபைலில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி டெஃப்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூஸ்க்கு பேர் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ லைன்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. எழுதி ஏற்கனவே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரே வார்த்தையில் அழகாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நிறைய ஒர்க்கு பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. நம்ம இவ்வளோ லைன் எழுத வேண்டிய கோடை அவங்க ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு லைன் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஏற்கனவே இவ்வளோ எழுதிட்டாங்க அவங்க. பாருங்கள், இவ்வளோ விஷயம் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு லைனில் எழுதுறதுக்காக அவங்க இவ்வளோ எழுதிட்டாங்க. பட் இது நமக்கு நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம எப்பயுமே இவ்வளோ எழுத வேண்டியதில்லை. அவங்க ஒரே ஒரு வாட்டி எழுதி வச்சதுனால நம்ம அழகாக ஒரே ஒரு லைனை யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான். இதை பற்றி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தெரியல. நான் இங்கே போயிட்டு பிரிண்ட்டுன்னு போயிட்டு பிரிண்ட்டு உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடித்து டாட்டு அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் போட்டு டிஓசி அப்படின்னு அடிச்சேன்னா இப்போ ரன் ஆகும் பாருங்க. சி, என்ன இது இவ்வளோ வந்திருக்கு, பிரிண்ட் இஸ் வேல்யூஸ் டு ஸ்ட்ரீம், இந்த மாதிரி என்னென்னமோ வந்திருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். இதுக்குள்ளே நமக்கு சொல்லியிருக்கிறத அவங்க அந்த வேர்டிங்ஸில் வருது. ஸோ இவ்வளோ தான் டாக்குனா ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட். அதை பற்றி என்ன? ஸோ அதுதான். ஒரு ஃபங்க்ஷனை ஏற்கனவே க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்டு, அது பாருங்கள் மறுபடியும் பிரிண்ட்டுன்னு ஒரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பாருங்கள் டு டூ பிஓடபிள்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பாருங்கள், அதெல்லாம் அழகாக அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ எழுதணும் அவங்க. பாருங்கள் லைன்ஸ் ஆஃப் கோடு கொஞ்சம் பாருங்கள். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க நமக்கு முன்னாடியே, நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக.
ஸோ இவங்க மட்டும்தான் எழுதணுமா? ஏன் நம்ம எழுதக்கூடாதா? நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகிறதுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதை நமக்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு அதில் எழுதியிருக்க மாதிரியே டெஃப் அப்படின்னு எழுதிட்டு ஃபன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னே போட்டுக்கலாம், எதுக்கு ஃபன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டு இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோ தான், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. என்ன சொல்கிறீங்க இதுக்குள்ளே நமக்கு நிறையா லட்சே என்ன சொல்கிறீங்க இதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ எழுதியிருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும் போட்டு முடிச்சிட்டிங்களேன்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே இன்னும் முடிக்கல, ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே என்ன நடக்கணும்னே சொல்லலை. லெட்ஸ் சே பிரிண்ட் சம்திங் சம் அப்படின்னு போட்டுக்கிறேன், SOME. ஸோ இதை நான் போட்டேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சம்முன்னு பிரிண்ட் பண்ணணும், ஓகேவா? சம்முன்னு பிரிண்ட் பண்ணணும். நான் போயிட்டு இங்கே பிரிண்ட், அப்புறம் அதுக்குள்ளே சம்முன்னு போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஓட விட்டேன்னா இப்போ சம்முன்னு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடுச்சு. சி, இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான பெனிஃபிட். நான் சம்முன்னு சும்மா போட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு போயிட்டு எக்கச்சக்க பேராகிராஃப்ஸில் என்னென்னமோ நிறைய இருக்குது, நான் அதை டைப் பண்ணுறேன், ஓகேவா? எக்கச்சக்கமான இது மொத்தத்தையும் நான் ஒரு இடத்துல அடிக்கணும், ஓகேவா? இப்போ நான் போயிட்டு ரன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது இப்படி இருக்கா? இவ்வளோத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் 3 பேராகிராஃப் அப்படின்னா நீங்கள் மல்டி லைன், அது கமாண்ட் அவுட்டுக்கு மட்டும் இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மல்டி லைனில் நீங்கள் அடிக்கணும்னா இந்த 3 ட்ரிபிள் லைன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், நான் இவ்வளோத்தையும் போய் பிரிண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சது தான், அதை அப்படியே லைனாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சிம்பிளாக இதுதான். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட்டுக்கு போட்ட மாதிரியே நான் போட போகிறேன். ஜஸ்ட் a minute. பிரிண்ட் இதுக்குள்ள ஃபங்க்ஷன் டாட் அண்டர்ஸ்கோர் DOC மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர். இதை நான் போட்டேன்னா நன்னுன்னு வருது, ஏன்னா இங்கே நம்ம என்னன்னே சொல்லலை. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதில் திஸ் ஃபங்க்ஷன் is used to print sum அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ நான் போயிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு அது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டாக்னா டாக்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனை பற்றி அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை இங்கே சொல்லுவாங்க. இது என்ன ஃபங்க்ஷன்னே தெரிலனா நம்ம இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த டாக்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமருக்கு தெரியாது, ஓகேவா? அந்த டாக்கை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டாக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எழுதுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இன்னும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்குறேன். சி, இப்போ இங்கே ஏ கமா பி பி கமா சி. ஸோ இந்த மாதிரி போட்டேன். இதில் நான் போயிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இதை நான் போட்டாச்சு. இப்போ நான் இங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், புரியும், நான் சொல்கிறேன், ஓகே? 1 + 1 ப்ளஸ்ஸு போட வேணாம், 1 கமா 1 கமா 1. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 3ன்னு வரணும். பாருங்கள் என்ன நடந்ததுன்னா ஏபிசின்னு ஒரு 3 வேரியபிள், ஓகே? 3 வேரியபிள் நான் இங்கே வச்சுட்டேன், பட் அதுக்குள்ளே எதுவுமே ஸ்டோர் பண்ணல. அது 3 வேரியபிளுமே ஆட் பண்ணுறேன், இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கிட்டேன்.
அண்ட் இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள்குள்ளே நீங்கள் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிட்ட பின்னாடி அதை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இங்கே போயிட்டு ப்ளஸ் அதெல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு மட்டும் தானா? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் உள்ள ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டு நான் /2 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 1.5ன்னு வருது பாருங்க. நம்ம இங்கே போனோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸே ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுன்ற போது மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோதான் ஃபங்க்ஷன். ஸோ நீங்களாகவே ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாகவே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே பைத்தனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், ஏற்கனவே பைத்தானை உருவாக்கினவங்க, பைத்தன் டெவலப்பர்ஸ் அவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்ச ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.